இஸ்லாத்துடைய அடிப்படைகளை கொஞ்சம் படிங்க. சூனியம் சூனியம் அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, குர்ஆனிலே சூரத்துல் பக்கராவுடைய 102வது வசனம். மிச்சம் தெளிவுபடுத்த நேரம் கிடையாது, சுருக்கமாக சொல்லுகிறேன். இன்றைக்கு பல பேருடைய ஈமானை சொந்த அடிப்படையில் கலட்டி எடுத்து நரகவாதி என்ற கூட்டத்தில் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு ஒரு மஸ்அலாவாக, தொழுகைக்கு நான் வந்தால், தொழுவிக்க தகுதியுள்ளவன் வந்தால் நீ முஷ்ரிக்கு, நீ சூனியக்காரன், உன்னை தொழுவிக்க விட மாட்டோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இஸ்லாமிய உம்மத்தை கூறு போட்டு பள்ளிகளை வெடிக்க செய்கின்ற அளவுக்கு சூனியத்தை பேசுகின்ற அளவுக்கு மாறி இருக்கிறது என்றால், படைச்சவன் ரப்ப அல்லாஹ்வுக்கு தெரியாதா மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்க? நபிகளாருக்கு தெரியாதா சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்க? குர்ஆனில் ஒரு இடம் காட்டலாமா லா சிஹர, சூனியம் என்று இல்லை என்று பார்க்கலாமா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னால லா சிஹர, சூனியம் ஒன்று இல்லை என்று பார்க்கலாமா? எங்கேயும் பார்க்க முடியாது சகோதரர்கள். இருக்கிறது என்பதற்கு பலமான சான்றுகள் இருக்கிறது. சூரத்துல் பக்கராவுடைய 102வது வசனம் போதும். உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ் எத்தனை பாயிண்ட சொல்றான்னு சொல்றேன் பாருங்க. வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமான் வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன الناس السحر. முதலாவது பாயிண்ட், ஷைத்தான்கள் காபிராகி விட்டார்கள். எதனால தெரியுமா? மக்களுக்கு சூனியத்தை படித்து கொடுத்ததனால். இல்லாதவண்ட படிச்சு கொடுக்கலுமா? இல்லாதவண்ட படிச்சு கொடுக்கலுமா? அடையப்பா, இந்த அளவுக்கு சிந்தனை கெட்டு போறதா? முட்டங்காலுக்கு கீழால மூளை போறன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அடே, அல்லாஹ் சொல்றான் மக்களுக்கு சூனியத்தை படித்து கொடுத்ததனால் காவிராகி விட்டார்கள். எனவே சூனியம் என்பது படிக்க முடியுமானது, படித்தால் குஃப்ரை ஏற்படுத்தும். அடுத்த பகுதியை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் ஹாரூத் மாரூத்தை பற்றி சொல்கிற பொழுது வமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹனு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர். நாங்க சோதனைக்கு வந்திருக்கிறோம், நீங்களும் படிச்சு காஃபிரா போயிடாதீங்க. அட்வைஸ் பண்ணி பண்ணி படிச்சு கொடுத்தாங்களாம். இது போதாதா? ஹாரூத்தும் மாரூத்தும் படிச்சு கொடுத்தாங்கன்றது போல அது இப்ப வேற கலையாம். சூனியத்தை சொன்னா வழிகேடு வந்துருமே, அதனால அது புதிய ஒரு கலையாம். அடே, ஹாரூத்து மாரூத்து தான் சூனியத்தை படிச்சு கொடுத்தாங்கண்டே அல்லாஹ் சொல்றான். அதை வேற கலையாக்கி அதுக்கு வேற வியாக்கியானம் கொடுத்து தண்ட கொள்கைக்கு முலாம் பூச ரெடி ஆகுறாங்க. இதுதான் பிரச்சனை. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபயதஅல்லமூன மின்ஹுமா. அந்த ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு பேரிடத்திலும் இருந்தும் கணவன் மனைவிக்கிடையில் பிரிக்கின்ற ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். கராட்டிக்காரன்ட்ட போய் கராட்டியை தான் படிக்கலாம், அப்படிதானே? கராட்டிக்காரன்ட்ட போய் கராட்டியை தான் படிக்கலாம். கணித சேருக்கிட்ட போய் கணித சேர் தான் படிக்கலாம். கணித சேர்த்த போனோம்னா கணித சேர் சொன்னாராம், உங்களுக்கு கணிதம் சரி வராண்டதோட அப்ப விஞ்ஞானத்தை படிச்சு தாங்கண்டா சொல்லுவோம். அவர் சொல் விஞ்ஞான டீச்சரோட தேடி போன்னு சொல்லுவாரு. இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? இவங்க சொன்ன நாங்க சோதனை, நீங்க படிச்சு காஃபிரா போயிடாதீங்கன்னு சொன்னதோட அப்ப வேற கலையோட படிச்சு தாங்கன்னு சொன்னாங்களாம். அடே, அல்லாஹ்வோட விளையாடுற வேலையா இல்லையா இது? அன்பாண்டவர்களே, எனவே அவர்கள் படித்துக் கொடுத்தார்கள். எதை படித்துக் கொடுத்தார்கள்? கணவன் மனைவிக்கிடையில் பிரிவினையை உண்டு பண்ணுகிறவரை படித்துக் கொடுத்தார்கள். இதையாவது சொல்லி போட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லிருக்கணும்? அவங்க என்னத்தை தான் படிச்சு கொடுத்தாலும் அது பொய், அது பித்தலாட்டம், அதை நம்பாதீங்கன்னு தானே அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? வமா ஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ். அல்லாஹ் மொட்டையா சொல்லாம அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி அவர்களால் எந்த தீங்கும் செய்ய முடியாது. அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி நான் உங்களுக்கு கத்தியால குத்துறேன், அல்லாஹ் நாடினாதான் நீங்க மௌத்தா போற, அப்படிதானே? உங்களுக்கு ஓங்கி அரைஞ்சேன், அல்லாஹ் நாடினாதான் நீங்க சாகுற. இதான் எல்லாத்துக்கும் உள்ளது. நஞ்சி போத்தல தந்தேன் குடிண்டு, அல்லாஹ் நாடினாதான் மௌத்து வரும். நீங்க தூக்கு தண்டனை போட்டுக் கொண்டீங்க, அல்லாஹ் நாடினாதான் மௌத்து வரும். இது எல்லாத்துக்கும் உள்ளது. அல்லாஹ் இங்கேயும் என்ன தெரியுமா சொல்றான்? சூனியம் ஒன்று இல்ல, சூனியக்காரர்கள் பொய் செய்யறாங்க, சூனியக்காரன் பின்னுக்கு நம்பாதீங்க அப்படின்னு சொல்லாம அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? அவர்கள் தீங்கு செய்வார்ந்தேனா, அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி அவர்களுடைய தீங்கு பலிக்காது. அப்ப அர்த்தம் என்ன? அல்லாஹ் நாடினா அவன் செய்யற ரகசிய சூழ்ச்சி பலிக்கும். அன்பாண்டவர்களை நல்லா விளங்கிக்கங்க. நான் உங்களுக்கு கையால அடிச்சா இது வெளிப்பட, இது சூனியம் இல்ல. நல்லா விளங்கிக்கங்க. நான் ரகசியமாக ஏதாவது செய்து உங்களுக்கு நோய் நொம்பலம் வந்தா, உங்களுக்கு பிரச்சனை வந்தா, உங்களோட குடும்பத்தில் பிரச்சனை வந்தா ரகசியம் தெரியா, என்ன செஞ்சன்றது தெரியா, சூனியம் உண்டாவே மா லத்துஃப சபபுஹு, எதனால இது நடந்துச்சுன்னு தெரியாது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நடந்திருக்குன்னு போட்டா நம்ம தப்பி, சூனியக்காரனால நடந்துச்சுன்னு போட்டா ஈமான் பரி. இதான் வித்தியாசம். அல்லாஹ்வுடைய நாட்டத்தால தான் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் நம்பினாங்களா இல்லையா? இத சரியா விளங்கினா ஹதீஸ நம்பியாச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா நாயிட்ட போய் என்ன சொன்னாங்க?
புகாரில வரக்கூடிய ஹதீஸ்ல வருது, ஆயிஷா நாயிட்ட போய் சொன்னாங்க, ஆயிஷாவே எனக்கு என்னமோ பிரச்சனை, செய்யாதது செஞ்ச மாதிரி விளங்குது. பல நாள் முறைப்பாடு செஞ்சாங்க. இதுதான் புகாரில ஹதீஸின் முதல் பகுதி. அல்லாஹ் என்ன தெரியுமா செய்யறான், மலக்குமார்கள் அனுப்பி உங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி கொடுத்தான். அதுக்கு பின்னால்தான் ரசூலுல்லாஹ் சூனியம் முடிவெடுத்தாங்க. அதனால நமக்கு ஒரு பிரச்சனை வருதா, நமக்கு ஒரு நெருக்கடி வருதா, இருக்கிற மருத்துவம் எல்லாம் செஞ்சு பார்ப்போம், முடியாதா ரசூலுல்லாஹ் காட்டி தந்த மாதிரி ஓதி பார்ப்போம். ஓதி பார்க்கிறது சுன்னா. குல்சுரா ஓதி ஊதி பார்த்தோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஊதி பார்த்தோம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா நிறைய துஆக்கள் ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்க. எனவே அன்பாண்டவர்களே, சூனியக்காரனால வந்தது என்று சொன்னால் சிறுக்கு, அல்லாஹ் நாடினதனால சூனியக்காரன தீங்கு படிச்சதுண்டா சிறுக்கு கிடையாதுங்க. இந்த சின்ன வித்தியாசத்தை விளங்காம குர்ஆன் சுன்னாவையும் மறுத்து இஸ்லாமிய உம்மத்தை நரகத்துல கொண்டு போய் தள்ளுற பெரிய ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பாண்டவர்களே, இப்படி நிறைய விஷயம் இருக்குது. அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் தேடி படிங்க, அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் தேடி படிங்க. ஒவ்வொரு ஹதீஸுகளுக்கும் பதில் கொடுக்கப்பட்டிருக்குது, சூனியத்துக்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்குது, கண்ணூறு பேசப்பட்டிருக்குது. அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் தேடி பார்த்து கோட்பாடுகளை படிச்சு, கோட்பாடுகளை விளங்கி, கொள்கையில் தெளிவு பெற்றுக் கொண்டு அதுல